Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பேசிக்கா ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன்ஸ்ல வருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஸோ எந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட 2 செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எழுதுற செட் வந்து டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவதா எழுத போற செட்ல வர நம்பர் வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்றோம். இங்க நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இந்த டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். இப்படி கூட கனெக்ட் ஆயிருக்கலாம், இப்படி கூட கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் கனெக்ட் ஆயிருந்தாலே அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நம்பர்ஸ் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்காங்களேன்னா கோடொமைன்ல கனெக்ட் ஆகாமல் இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. இங்கே எந்த ஒரு நம்பருக்கும் 2 மேப்பிங் நடக்கக்கூடாது. ஒரே நம்பர்லேருந்து இந்த மாதிரி 2 லைன் போயிருக்கவே கூடாது. அப்படி போயிருந்தா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னா இதை வந்து சைல்டுனும் இதை வந்து உமன் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைல்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு மதர் இருப்பாங்க. 4க்கும் 5க்கும் ஒரே மதர் கூட இருக்கலாம்ல, அதனால இது வந்து அக்செப்டட். ஆனால் ஒரே ஒரு சைல்டுக்கு 2 மதர் இருக்கவே முடியாதுல்ல, அதனால இது வந்து நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ஒரு சில உமன் வந்து சைல்டு இல்லாமல் கூட இருக்கலாம்ல, ஸோ அப்படி கூட அக்செப்டட் தான். ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து பேசிக்காக ஃபங்க்ஷன், அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டொமைனில் இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கணும், ஒரே ஒரு லைனால் தான் கனெக்ட் ஆகிருக்கணும், அதான் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் அப்படின்றது டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எக்ஸாக்டாக தனித்தனி இமேஜோட இப்படி ஜாயின் ஆகிருக்கணும். இப்போ இதில் வந்து இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது வந்து ஒன் கிடையாது, மெனி ஒன். 2 பேர் போய் ஒரே மதர் கூட கனெக்ட் ஆகுறாங்க, 2 சைல்டு இருக்காங்க இந்த மதருக்குன்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஒன்ல வராது. ஆனால் இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்படி இல்லாமல் எல்லாரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அது வந்து ஒன். கோடொமைனில் கனெக்ட் ஆகாமல் எலிமெண்ட் இருந்தால் கூட நமக்கு ஓகே தான். ஸோ ஒரு ஒன் ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா டொமைனில் இருக்க எலிமெண்ட் எக்ஸ்னும் கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னும் எடுத்துப்பாங்க. ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒன் ஃபங்க்ஷன் ப்ரூஃப் எழுதணும்னா எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2, அதாவது இங்கே வந்து x1 அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டும் இங்கே ஒரு x2 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஃபங்க்ஷனில் கிடைக்கிறது எஃப் ஆஃப் x1, இது வந்து எஃப் ஆஃப் x2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப் ஆஃப் x1ம் எஃப் ஆஃப் x2ம் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா x1ம் x2ம் டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் x1ன்ற எலிமெண்ட்டும் எஃப் ஆஃப் x2வோட எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இல்லை, இது ரெண்டும் வித்தியாசமாக இருந்ததுன்னா இந்த x1ம் x2ம் கூட எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம், ரெண்டுமே ஒன்னுக்கான ப்ரூஃப் தான். இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த ஒன்ல இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் என்னென்னா உங்களோட கோடொமைன் இருக்காங்கல்ல, கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கோடொமைனில் இருக்கிற எல்லார்கிட்டையும் லைன்ஸ் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல்னு சொல்லிடுவாங்க. கோடொமைன்னா நம்மளோட 2வது செட். ரேஞ்சுனா யாருக்கெல்லாம் மேப்பிங் நடந்திருக்கோ அவங்கள தான் நம்ம ரேஞ்சில் சொல்லுவோம். இப்போ இதில் 6 எலிமெண்ட் இருக்குது, 4 பேருக்கு தான் மேப்பிங் நடந்திருக்கு, அப்போ அந்த 4 பேர் தான் ரேஞ்சில் வருவாங்க. நம்ம கிளாஸ் 11ல் பார்த்தது தான். இப்போ கோடொமைனும் இங்கே இருக்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்னாக இருந்தால் தான் ஆன் டூவாக இருக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி மெனி ஒன் கூட கனெக்ட் ஆகி ஆன் டூவாக இருக்கலாம். ஸோ ஒரு சில ஃபங்க்ஷனில் ஒன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆன் டூவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட புக்கில் வந்து இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து இன்ஜெக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்டிவ்னாலும் ஒன்னாலும் ஒன்று தான். ஸோ ஷோ தட் இட்ஸ் இன்ஜெக்டிவ், ஷோ தட் இட் இஸ் சர்ஜெக்டிவ். சர்ஜெக்டிவ்னா ஆன் டூ அப்படின்னு அர்த்தம், இன்ஜெக்டிவ்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் ப்ரூவ் தட் இட் இஸ் பைஜெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து போத் ஒன் அண்ட் ஆன் டூ 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். இதில் முதல் கொஸ்டின் பாருங்க. Show that the function f r star to r star defined by f of x is equal to 1 by x is 1 and on 2 where r star is a set of all non-zero real numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஸ்டார்லேருந்து ஆர் ஸ்டாருக்கு மேப்பிங் நடந்திருக்கு. ஆறுன்னா யூஸ்வலாக நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்டாரை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாருக்கு இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா
நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குது. ரியல் நம்பர்னா உங்களோட நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர், டெசிமல், ரூட் நம்பர்ஸ், அதான் இரேஷனல் நம்பர் எல்லாம் கலந்தது தான் ரியல் நம்பர். அப்போ எல்லா ரியல் நம்பர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. -2 -1 0 மட்டும் இல்லை. ஏன்னா இங்கே நான் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களே, 0 மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் 1 2 3ன்னு 1/2 1/5 எல்லாமே இருக்குது. ஏன்னா அது வந்து ரியல் நம்பர். 1/2 3/4ன்னு எல்லா நம்பரும் இருக்குது. அதே போல் இதுக்குள்ளேயும் எல்லா ரியல் நம்பரும் இருக்குது, 0 மட்டும் இல்லை. ஏன் மேம் 0 இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா உனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1/x தானே. எக்ஸோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/0ன்னு வரும். 1/0ன்றது என்னது? நாட் டிஃபைன் ஒரு வேல்யூ ரியல் நம்பரில் கிடையாதுல்ல. ஸோ அந்த 0 போட்டால் இது ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு வந்துடும். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆனால் தானே அது முதல்ல ஃபங்க்ஷனே வரும். அதனால தான் அதை 0வை ரிமூவ் பண்ணியிருக்காங்க டொமைன்லேருந்து. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 1 on 2 அப்படின்னு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க? ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எப்போவுமே வந்து 1 1 ஃபங்க்ஷனோ on 2 ஃபங்க்ஷனோ ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி இது 1 1ஆன்றதை நம்ம மைண்டில் டெஃபினட்டாக யோசிச்சுட்டு தான் எழுதணும். இப்போது 1/xனா இப்போ -1 வந்து நம்ம வந்து மேப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, -2வை மேப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். -1/2 கூட மேப் ஆகும். 1 மேப் பண்ணால் 1 கூட மேப் ஆகும். திருப்பி 1 மேப் பண்ணால் +1 கூட மேப் ஆகும். 2வை மேப் பண்ணால் 1/2 கூட மேப் ஆகும். ஏன்னா 1/xன்றது என்ன? அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு இமேஜ் டெஃபினட்டாக கிடைக்கும்ல. அப்போ அது டெஃபினட்டாக என்ன தான் 1 1 ஃபங்க்ஷன் தான். இது 1 1ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இதுக்கு வந்து என்னென்னு எழுதிக்கிறேன்? இதோட ப்ரூஃபை தான் எழுத போகிறேன். எப்படி ப்ரூஃப் எழுதணும் 1 1 ஃபங்க்ஷனுக்கு? ஸோ 1 1 ஃபங்க்ஷனில் நம்ம 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். நம்மளோட கோடொமைன்லேருந்து f(x1) = f(x2) அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். f(x)க்கு அவங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க? 1/xன்னு கொடுத்தாங்க. அப்போ 1/x1 = 1/x2 அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே டிவைடில் இருக்க x2 இங்கே வந்தால் மல்டிப்ளைடும், இல்லை இங்கே டிவைடில் இருக்கிற x1 அங்கே போனாலும் மல்டிப்ளைடும். அப்போ x2 = x1 கிடைக்குது. அப்போ x1 x2 என்னன்னு கிடைச்சாச்சு? ஈக்குவல்னு கிடைச்சாச்சு. ரெண்டு கோடொமைனில் இருக்க 2 எலிமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் அவங்களோட கரஸ்பாண்டிங் டொமைன் வேல்யூஸும் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் f is 1 1. இது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் எழுதியாச்சு. அடுத்து நம்ம on 2 எழுத போகிறோம். ஸோ on 2 எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் கனெக்ட் ஆவாங்களா? நான் டெஃபினட்டாக கனெக்ட் ஆவாங்கல்ல. இங்கே வந்து 2 வந்து 1/2 வந்துருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 1/2 கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே இருக்கிறவங்களும் டெஃபினட்டாக எல்லாருமே கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு on 2க்கு நீங்கள் வந்து எஸ் இட் இஸ் on 2ன்னு ப்ரூஃப் எழுதணும்னா இதுதான் உங்களோட ப்ரொசீஜர். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினில் f(x) = 1/xன்னு இருக்கா? இந்த f(x)ஐ எடுத்துட்டு yன்னு போட்டுக்கோங்க. ஸோ y = 1/x அப்படின்றதான் கொஸ்டின். இங்கேருந்து பார்க்கும்போது y = ஃபங்க்ஷன் அப்படின்னா on 2க்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கனெக்டடான்னு நம்ம பார்க்கணும்னா x = ஈக்குவேஷனை மாற்றிக்கணும். அப்போ டிவைடில் இருக்க x இங்கேயும் இங்கே மல்டிப்பில் இருக்க y இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ x = 1/y அப்படின்னு கிடைக்குது. அப்போ x = 1/y அப்படின்னாலும் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து கோடொமைனில் இருக்க எல்லாமே டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும்னு அர்த்தம். இது அப்படியேவும் சில பேர் எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இல்லை இதை நான் இன்னும் ஒரு ஸ்டெப் போட்டு நான் இதை வந்து ப்ரூஃப் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. அதாவது f(x) = 1/x அப்படின்ற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த 1/y சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 1 × 1/y மேலே வந்துச்சுன்னா y/1ன்னு வந்துடும். அப்போ =y. அப்போ f(x) = y அப்படின்னு கிடச்சிருச்சு. f(x) = yன்னு கிடைக்கிறதுனால இது டெஃபினட்டாக என்ன ஃபங்க்ஷன்? இது ஒரு on 2 ஃபங்க்ஷன். ஸோ f is on 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 1 1 on 2 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஸ் த ரிசல்ட் ட்ரூ if the domain r star is replaced by n with the codomain being same as r star? இப்போ இதுலேயும் ரியல் நம்பர் இருந்து இதுலேயும் ரியல் நம்பர் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, சப்போஸ் இந்த டொமைனில் வெறும் நேச்சுரல் நம்பர் மட்டும் இருக்குது, கோடொமைனில் இதே ஆர் ஸ்டார் இருக்குது, அப்போ கூட இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு வருமா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்க்கலாம். இஸ் ரிசல்ட் ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். இஃப் த டொமைன் r star is replaced by n. இப்போ டொமைனை வந்து நேச்சுரல் நம்பராக மாற்றிட்டு கோடொமைனை அதே r ஸ்டாரே நம்ம வச்சுக்கிறோம். அதாவது 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கு ரியல் நம்பர்ஸ். இப்போ இது வந்து 1 1 on 2 சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. முதல்ல ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பாருங்க. இப்போ 1 1/xன்னு பண்ணால் 1 வந்து 1 கூட ரிலேட் ஆகும். 1/2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2. 1/2ன்றது ரியல் நம்பரில் இருக்கும். 3 பண்ணால் 1/3, 4 பண்ணால் 1/4 எல்லாமே ரியல் நம்பரில் இருக்கும்ல. ஏன்னா எல்லா ஃப்ராக்ஷனல் நம்பரும் ரியல் நம்பரில் வரும். அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆவாங்களா? டெஃபினட்டாக கனெக்ட் ஆகிடுவாங்க. யாராவது 2 பேரும் ஒரே நம்பரோட கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படி எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வேறு வேறு இமேஜ் தான் கிடைக்க போகுது. அப்போ டெஃபினட்டாக இது என்ன ஃபங்க்ஷன் தான்? 1 1 ஃபங்க்ஷன் தான். அப்போ இது 1 1க்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆஸ் யூஷுவல் எழுதிடலாம்.
கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இது 1-1 இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ரூஃப் எழுதணும். இது 1-1 இல்லை அப்படின்னா அது ஏன் 1-1 இல்லை அப்படின்றதுக்கான ரீசனை தான் நம்ம போய் எழுதணும். இதை நம்ம அப்கமிங் கொஸ்டின்ல இன்னும் பார்ப்போம் நிறைய எக்ஸாம்பிள் வச்சு. இப்போ இது 1-1 நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் வேறு வேறு இமேஜ் வந்துச்சுல. அப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. f of x ஓட ஃபங்க்ஷன் 1/x1 equal to 1/x2. ஸோ இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லை ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் x1 equal to x2 வந்துருச்சு. தேர்ஃபோர் f is 1-1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆன் டு 1 பார்க்க போகிறோம். ஆன் டுக்கு என்ன கண்டிஷன்? கோடொமைனில் இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆகிருக்கணும், அப்படி தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. கோடொமைனில் நிறைய நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் எந்த நெகட்டிவ் நம்பருக்கும் மேப்பிங் நடக்காது. ஏன்னா இங்கே நேச்சுரல் நம்பர் மட்டும் தானே டொமைனில் இருக்காங்க, இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லைல்ல. பாசிட்டிவ் நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணால் பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்குமே தவிர என்றைக்கும் நெகட்டிவ் நம்பர் கிடைக்காது. அதனால இந்த கோடொமைனில் இருக்க இந்த நெகட்டிவ் நம்பருக்கு எப்பவுமே மேப்பிங் நடக்காது. அதனால இந்த நெகட்டிவ் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நான் இந்த நெகட்டிவ் நம்பரில் இப்போ இந்த -1 எடுத்துக்கிறேன். -1 அப்படின்ற நம்பர் என்னோட ரியல் நம்பரில் இங்கே இருக்குது. ஆனால் இந்த -1 கூட மேப் பண்ணுறதுக்கு என்கிட்ட எக்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எக்ஸ்மா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த -1 கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த எக்ஸ் எலிமெண்ட்டும் என்கிட்ட டொமைனில் இல்லை அப்படின்றத நம்ம எழுதிடணும். கண்டிப்பாக -1 தான் எழுதணுமாமா, -2 போடும், -2 -3 ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். அதனால இந்த மாதிரி எழுதிடணும். பட் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இப்படி எழுதிடணும். பட் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி எக்ஸ் இன் த நேச்சுரல் நம்பர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. எஃப் ஆஃப் எக்ஸ் -1 வர்ற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை, அப்போ இவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எஃப் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு எழுதிடலாம். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மேம் எழுதுறதுக்கு அப்படின்னா நீங்கள் எழுதலாம் -1 and -2 are the negative numbers from the codomain does not have any pre-image அப்படின்னு கூட எழுதலாம். டொமைன்ல இருந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இமேஜ்னு சொல்லணும், இவங்க கோடொமைன்ல இருந்து இவங்கள பார்க்கும்போது ப்ரீ இமேஜ்னு சொல்லணும். -1க்கு -2க்குலாம் ப்ரீ இமேஜே இல்லை, அவங்க கனெக்ட் ஆகலை, அதனால இது ஆன் டூ கிடையாது அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். அது கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி ரிசல்ட் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க, கிடையாது. இந்த மாதிரி மாறுச்சுன்னா இது வந்து நாட் ஆன் டூ அப்படின்னு கிடைக்குதுன்றதான் உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.